ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமி, ஜாகிரபி இந்த யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் பேஜ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜிலும் வேர் டு ஸ்டடி இந்த பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் யூனிட் 1 சயின்ஸோட வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்த உங்களுக்கு 3 டாபிக் இருக்கு: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 3 டாபிக் சேர்த்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 10 கொஸ்டின் அட்டன் பண்ணா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80+ லெசன்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பிசிக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். பிசிக்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்குது. அந்த 2 கொஸ்டினுமே சில டைம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து செம்ம வச்சிடுறாங்க. ஸோ இது 2 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறது வந்து இது கிட்டத்தட்ட 38 லெசன்ஸ் படிக்கணும். ஸோ நீங்க மற்ற யூனிட் கூட 12th வரையும் படிங்க. ஆனா சயின்ஸை பொறுத்த வரையும் குரூப் 4 உங்க டார்கெட்னா 6 to 10 மட்டும் படிங்க போதும். 11th 12th படிக்காதீங்க. ஆனா இந்த வீடியோல வந்து நான் 11th 12th வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். ஆனா நீங்க படிக்கும்போது 6 to 10 வேர் டு ஸ்டடி மட்டும் பாருங்க போதும். ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்தவரையும் 6 to 10 போதும். ஏன்னா நிறைய லெசன்ஸ் படிக்கணும், கேட்குற கொஸ்டின்ஸும் இதுல வந்து கம்மி. அந்த 6 to 10 சமச்சீர் புக்லையுமே எல்லாமே படிக்காம சயின்ஸை பொறுத்தவரையும் முக்கியமான ஒரு லெசன் சொல்றேன், அதை மட்டும் படிச்சுங்க. ஆனா இந்த வீடியோல வந்து 6 to 12 30 லெசன் கொடுத்துட்றேன். நீங்க படிக்கும்போது 6 to 10 படிங்க. 6 to 10லயுமே முக்கியமான லெசன் மட்டும் படிங்க. ஓகேங்களா? யூனிட் 1 பொது அறிவியல், இயற்பியல். இயற்பியலை பொறுத்தவரையும் பேரடுக்கு இயல்பு இந்த டாபிக் வந்து 7ஆம் வகுப்பு அண்டம் மற்றும் விண்வெளி, 8ஆம் வகுப்பு அண்டம் மற்றும் அறிவியல், 9ஆம் வகுப்பு அண்டம், 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வந்து அண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த 4 லெசன் படிச்சோம்னா பேரடுக்கு இயல்பு இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். ஸோ இந்த டாபிக் வந்து 6ஆம் வகுப்பு அளவீடுகள், 7ஆம் வகுப்பு அளவீடுகள், 8ஆம் வகுப்பு அளவீடுகள், 9ஆம் வகுப்பு அளவீடுகள், 11ஆம் வகுப்பு அளவீடுகள். இந்த 5 லெசன்ஸ் படிக்கணும். அடுத்து வந்து பொது அறிவியல் விதிகள். ஸோ இந்த டாபிக் வந்து 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் விதிகளை படித்துக் கொள்ளவும். நம்ம வந்து 6 to 12 வரையும் என்னென்ன அறிவியல் விதிகள் ரூல்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல். இந்த டாபிக் வந்து 6ஆம் வகுப்பு விசை மற்றும் இயக்கம், 7ஆம் வகுப்பு விசை மற்றும் இயக்கம், 8ஆம் வகுப்பு விசை மற்றும் அழுத்தம், 9ஆம் வகுப்பு இயக்கம், 10ஆம் வகுப்பு இயக்க விதிகள். அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு இயக்கவியல், 11ஆம் வகுப்பு இயக்க விதிகள். இந்த 7 லெசன் படிச்சோம்னா இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மின்னியல். மின்னியலை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு மின்னியல், 7ஆம் வகுப்பு மின்னியல், 8ஆம் வகுப்பு மின்னியல், 9ஆம் வகுப்பு மின்னோட்டம் மற்றும் மின்னியல், 10ஆம் வகுப்பு மின்னியல். இந்த 5 லெசன்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து காந்தவியல். காந்தவியலை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு காந்தவியல், 8ஆம் வகுப்பு காந்தவியல், 9ஆம் வகுப்பு காந்தவியல். இந்த 3 லெசன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒளி. ஒளியை பொறுத்தவரையும் 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. இந்த 4 லெசன்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒளி. ஒளியை பொறுத்தவரையும் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு ஒளியியல். இந்த 3 லெசன்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெப்பம். வெப்பம் பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு வெப்பம், 7ஆம் வகுப்பு வெப்பம் மற்றும் வெப்பநிலை, 8ஆம் வகுப்பு வெப்பம், 9ஆம் வகுப்பு வெப்பம், 10ஆம் வகுப்பு வெப்ப இயற்பியல். இந்த 5 லெசன்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அணுக்கரு இயற்பியல். இந்த டாபிக்கை பொறுத்தவரையும் 10ஆம் வகுப்பு அணுக்கரு இயற்பியல், 12ஆம் வகுப்பு அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். இந்த 2 லெசன்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இந்த 38 லெசன்ஸ் படிச்சோம்னா 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இந்த டாபிக்ல வந்து நீங்க லாஸ்ட்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சயின்ஸை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சுங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி முடிங்க, ஐஎன்எம் முடிங்க, எக்கனாமி முடிங்க, ஜாகிரபி முடிங்க, அப்புறம் யூனிட் 8 and 9 முடிங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து சயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சயின்ஸை பொறுத்தவரையும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 டாபிக் சேர்த்து 80க்கு மேல நீங்க லெசன்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? பிசிக்ஸ் மட்டும் 30 லெசன்ஸ் படிக்க போறீங்க. அப்போ வந்து இதுலயுமே முக்கியமான லெசன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் 6 to 10 சமச்சீர் புக்ல மட்டும் படிங்க. 11th 12th படிக்காதீங்க வேணாம். ஓகேங்களா? இதுலயுமே நான் முக்கியமான டாபிக் எதுவும் சொல்லிடுறேன். இயற்பியலை பொறுத்தவரையும் பேரடுக்கு இயல்பு இந்த டாபிக் படிச்சுங்க. அதுக்கப்புறம் மின்னியல், காந்தவியல், ஒளி, ஒளி, அதுக்கப்புறம் வெப்பம், அதுக்கப்புறம் அணுக்கரு இயற்பியல் இந்த டாபிக் மட்டும் படிச்சுங்க. இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், பொது அறிவியல் விதிகள், அப்புறம் இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ் இயந்திரவியல். இந்த 3 டாபிக் வந்து கம்மியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா? மற்ற டாபிக் நல்லா படிச்சுங்க. இந்த 3 டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பேஜ் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.